தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஞானமே வடிவாகிய ஆதிவயலூர் வள்ளல் பெருமானின் வற்றாத தனிப்பெரும் கருணையினாலும் என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களின் ஆசியினாலும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மதுரை மாநகரத்தினுடைய மகாராணியாக விளங்கக்கூடிய, யார் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அம்மான்னு எடுத்துக்கிறவங்களுக்கு அவ அம்மா, பொண்ணுன்னு எடுத்துக்கிறவங்களுக்கு அவ பொண்ணு, சாமின்னு எடுத்துக்கிறவங்களுக்கு அவ சாமி. நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ அப்படி. அரசியாக எடுத்துக்கொண்டாலும் அவள் மகாராணி. எப்படியோ எங்க அம்மா மகாராணி, எனக்கு அம்மா. அம்மாவுக்கு இன்னைக்கு கல்யாணம், பிள்ளைங்க எல்லாம் பார்க்க வந்திருக்கிறோம். எவ்வளவு ஒரு அதிசயமான கல்யாணம் பாருங்க. அம்மா அப்பா கல்யாணத்தை எந்த பிள்ளைங்களும் பார்த்ததா சரித்திரம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா நாங்கெல்லாம் அதுல ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சோங்க. வருஷா வருஷம் எங்க அம்மாவுக்கு எப்படி கல்யாணம் நடக்குது அப்படின்னு பாக்குற ஒரு பெரிய பாக்கியத்தை அம்மா நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறா. இந்த அழகான தருணத்துல இந்த மதுரையிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் காரணமாக விளங்கக்கூடிய அன்னை அகிலாண்டேஸ்வரி, ஜெகன்மாதா, லோகநாயகி, இன்னும் எத்தனை பெயரை சொன்னாலும் பெயர் தீர்ந்து போகுமே தவிர அவளுக்கு உண்டான புகழ் தீருமா அப்படின்னா கிடையாது. மங்கையர்க்கெல்லாம் அரசியாக விளங்கக்கூடிய அன்னை மீனாட்சி எழுந்தருளி அருள் புரிகின்ற இந்த மதுரை மாநகரத்திற்கு என்று தனிப்பெரும் சிறப்புண்டு. உலகத்திலே எத்தனையோ தெய்வங்களினுடைய திருவிளையாடல்களை எல்லாம் நாம பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த மதுரையில் மட்டும் சொல்ல ஒண்ணா திருவிளையாடல்களை இறைவன் நடத்தி இருக்கிறார். 64 திருவிளையாடல்களை இறைவன் நடத்தி களி தீர்த்து இன்னும் தீராது நம்ம கிட்டையும் விளையாடி கொண்டிருக்கிற பெருமாள். 64 பண்ணாரே, அதோட ஆசையை நிறுத்திட்டு என் திருவிளையாடல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ உங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் மைக்க கொடுத்து எங்க உங்க வாழ்க்கையில நடத்திய திருவிளையாடலை சொல்லுங்கன்னா நீங்கெல்லாம் அடுத்த திருக்கல்யாணம் வரைக்கும் திருவிளையாடலை சொல்வீங்களா இல்லையா? ஒருத்தர் வாழ்க்கையிலையும் அவர் ஒரு திருவிளையாடல் என்ன பண்றாரு, நடத்திட்டு இருக்கிறார். சினிமா திருவிளையாடல்லாம் வேறம்மா, அதை விட ஜாஸ்தியா நடத்துறாரு எங்க வாழ்க்கையில அப்படின்னு நாம நினைக்கிறோம். நாம சொல்லுகிற போது நாம தான் சொல்றோம், நாம தான் அதை என்னமோ சொல்லிட்டே இருக்கிறோம், சுவாமிக்கு கேட்குமா அப்படின்னு. நீங்க எங்கிருந்து எப்படி சொன்னாலும் சுவாமிக்கு அது காதுல விழுந்துடும், அம்பாளுக்கும் அது காதுல விழும். அவர் நாம் நினைப்பதையே எண்ணமாக கொண்டு நம் நினைப்பிற்கு ஏற்ப எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பெருமாள். அதுக்கு உதாரணமா ஒரு திருவிளையாடலை முதல்ல உங்களுக்கு நான் சொல்றேன். மதுரையை ஆட்சி செய்து கொண்டிருந்த பாண்டிய ராஜா நடனம் கத்துக்கிட்டார். பெரிய கதை, நான் உங்களுக்கு நேர குறைவா சுருக்கமா சொல்றேன். நடனம் கத்துக்கிட்டார். நடனம் கத்துக்கிற போது இந்த காலெல்லாம் வலிக்கும். நடன ஆசிரியர்களுக்கு தெரியும், பிள்ளைங்களை எடுத்த உடனே அரைமண்டி உட்காரு அப்படின்னு சொல்லியே காலை முதல்ல உடைச்சிடணும். அப்புறம் தான் பிள்ளைங்களுக்கு உட்கார்றதுக்கு வரும். இந்த நின்றுகிட்டே டான்ஸ் ஆனா அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும். அதனால பிள்ளைகளுக்கு கால் வலிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு ஆசிரியர் சரியா சொல்லி கொடுப்பார். அதுதான் ஒரு ஆசிரியருக்கு உண்டான இலக்கணம். அப்படி அவர் நடனம் கத்துக்கிற போது அவருக்கு கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுது. நாளாக இந்த வலி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவர் தினம் மீனாட்சியும் சொக்கநாதரையும் வழிபாடு செய்து விட்டு போவது வழக்கம். இங்க நடராஜ பெருமானுடைய சன்னதி இருக்கு, வெள்ளி அம்பலம். நடராஜர் உலகத்திலேயே வித்தியாசமா இருக்கிறது நம்ம ஊர்ல தான். ஏன் வித்தியாசமா இருக்கிறாருன்னா அதுக்கு முன்னால ஒரு கதை உண்டு, அதையும் சொல்லிடுறேன். அதை சொல்லாம அதை சொன்னா சரியா இருக்காது. மீனாட்சி கல்யாணம் நடந்தப்போ பாக்குறதுக்காக சிதம்பரத்திலிருந்து பதஞ்சலி, வியாக்கிரபாதர் 2 பேரும் கல்யாணத்துக்கு வர்றாங்க. கல்யாணத்துக்கு வந்தா எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போடணும்ல. இப்ப மதுரையில நீங்க எங்க திரும்பினாலும் சாப்பாடு போடுறாங்க. எல்லா இடத்துலயும் இன்னைக்கு கல்யாண விருந்து நடக்கும். அப்படி கல்யாண விருந்து நடக்கும் போது எல்லாரும் சாப்பிடுறாங்க, 2 பேர் மட்டும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. யார் சொல்லியும் கேட்கல. மீனாட்சி சிவபெருமான் கிட்ட சொல்றார், சாமி கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் சாப்பிடுறாங்க, ஒரு 2 பேர் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. யாருமா?
எனக்கு பேரா தெரியுது, ஊரா தெரியுது, உங்க ஆளெல்லாம் பார்த்தா இன்னொன்னும் வினோதமா இருக்கு. எங்க இருந்துதான் இந்த கூட்டத்தெல்லாம் நீங்க பிடிச்சீங்களோ எனக்கு தெரியல. ஒருத்தருக்கு புலிக்கால், இன்னொருத்தருக்கு பாம்பு கால். ஓ, பதஞ்சலி வியாக்கரபாதர் சிதம்பரம். ஓ, கல்யாணம் பார்க்க வந்திருக்காங்க. சரி சரி, கூப்பிடுங்க. பதஞ்சலி வியாக்கரபாதா ஏன் 2 பேரும் சாப்பிடல? சாமி, ஆனந்த நடராஜரை பார்க்காம நாங்க சாப்பிட்டதே இல்லையே. இன்னைக்கு நீ பாட்டுக்கு கல்யாணம் பண்றேன்னு மதுரைக்கு கிளம்பி வந்துட்ட, நடனத்தை இப்படி நிறுத்திட்டியே சுவாமி, நான் எங்க போறது? இப்ப உங்களுக்கு என்ன, நடனம் பார்க்கணும் அவ்வளவுதானே. நந்தி வா, மக்களை வாசினர். சுவாமி ஆட ஆரம்பிச்சுட்டார். தன் கல்யாணத்துல தானே ஆடின மாப்பிள்ளை யாருன்னா எங்க ஊர் மாப்பிள்ளை சொக்கநாதர் தான். இன்னைக்கு எல்லா மாப்பிள்ளையும் ஆடுறாரு. இன்னைக்கு ஏதாவது கல்யாணத்துக்கு போங்க, மாப்பிள்ளை ஆடுது, பொண்ணு ஆடுது, சரி பரவாயில்லைங்க, மாமியாரும் ஆடுறாங்க, மாமனாரும் ஆடுறாரு. போற நம்மளும் ஆடணுமாமா. ஆனா தான் இப்ப வேற ட்ரெஸ் எல்லாம் சொல்லியே அனுப்புறாங்க சில கல்யாணத்துல. இந்த பாருங்க, நாங்க எல்லாம் இப்போ சாயங்காலம் மஞ்சள் கலர்ல தான் இருப்போம், நீங்களும் மஞ்சள் கலர்ல வந்துருங்க. அப்புறம் அடுத்த நாள் பிங்க்ல இருப்போம். ஏங்க நீங்க கட்டிக்கங்க, எங்களை ஏங்க சொல்றீங்க? அது இங்க இருக்கிறது வேற. எனக்கு இந்த பிங்க் இல்ல, அதே பிங்க்ல புடவை வாங்கி கொடு, எல்லாம் ஒன்னா. ஆனா மொத தான் கல்யாணத்துக்கு தானே ஆடின நல்ல மாப்பிள்ளை யாருன்னா எங்க மாப்பிள்ளை தான். எங்க மாப்பிள்ளைய போய் நாங்க குறை சொல்ல முடியுமா? தேவலோகத்துல இருந்து வந்தார், சும்மா வந்தாலாவது ஏதாவது சொல்லலாம். கைலாசத்துல இருந்து வந்த மாப்பிள்ளை, அவரே ஆடுறார். அருணகிரிநாத சுவாமி ரொம்ப அழகா நமக்கு அதை எப்படி எல்லாம் அவர் ஆடுகிறார் அப்படிங்கிறத தன்னுடைய திருப்புகள்ல மிக அழகாக நமக்கு பதிவு செய்து காட்டுகின்றார். முழவு முழங்க தொகுகுகு தொகுகுகு தொங்க தொங்க தொகுதி தோணர் நந்தி மத்தளம் வாசிக்க தும்புரு யாழ் வாசிக்க ஆனந்த திருநடனம் ஆடினார். குமுதபதி வகிரமது சிந்த சிந்த சரண பரிபுர சுருதி கொஞ்ச கொஞ்ச குடிலதனி அசைய பங்கி கொடி ஆட பிணிதவென பௌரி முழங்க. ஒரு வாக்கியம் மிச்சம் இல்ல, எல்லாம் ஆடுது. மாப்பிள்ளையா அண்ணா அப்புறம் கேட்கவா வேணும்? ஆண்ணர். எல்லாரும் சொன்னாங்க, சாமி ஆண்ண ஞாபகார்த்தமா வெள்ளி அம்பலம் அப்படின்னு வச்சிடலாமா? வச்சுக்கோ. அவரா வச்சுக்கிறாரு, நீங்க வச்சுக்கோங்க. அது பொன்னம்பலம், இது வெள்ளி அம்பலம். தினம் போய் இந்த ராஜா வெள்ளி அம்பலநாதரை கும்பிட்டுட்டே வந்தாரா, திடீர்னு அவருக்கு ஒரு நாள் யோசனை. என்ன யோசனை? சாமி ஒத்த காலிலே நிக்கிறாரு, நம்மள கொஞ்ச நேரம் நம்ம பரதநாட்டிய ஆசிரியர் ஒத்த கால்ல நின்னு நடராஜா போஸ்ல நில்லு அப்படின்னா நமக்கு கால் வலிக்குது. எவ்வளோ காலமா இந்த நடராஜா ஒத்த கால்ல நிக்கிறாரு, பெருமானே உனக்கு கால் வலிக்கலையா? கால் வலிக்கலையா சுவாமி, இப்படி நிக்கிறியே, நீ ஏன் காலை மாத்தி நிக்க கூடாது? அவருக்கு ஒரு யோசனை, நீ ஏன் காலை மாத்தி நிக்க கூடாதுன்னு கேட்டுட்டு போயிட்டாரு. சுவாமிக்கு காதுல விழுந்துருச்சு. அவர் பார்த்தார், ஆஹா, நாளைக்கு இவன் வரும்போது நம்ம இதே காலை ஊனி இருந்தோம்னா, நேத்தி நான் சொன்னது உனக்கு காதுல கேட்கலையா அப்படின்னு கேட்பான். இவன் கேட்கறது பத்தாது, பின்னாடி வர்ற எல்லாரும் கேட்பாங்க, அவர் சொன்னது உனக்கு கேட்கலையா கேட்கலையா, இது எதுக்குடா வம்புன்னு ஒரு பக்தன் விரும்பினான் என்பதற்காக இறைவன் தன்னுடைய கோலத்தையே மாற்றி கால் மாறி ஆடிய படலம் அப்படின்னு ஒரு படலத்தையே இந்த நகரத்திற்கு தந்தார் அப்படின்னு சொன்னா சுவாமி எவ்வளவு அனுகிரகமானவர் யோசிச்சு பாருங்க. இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய அனுகிரகத்தையும் நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த ஊர்ல எத்தனையோ சாட்சி. மீனாட்சியே வந்து இருந்து கேட்டு செவிமடுத்து நம்முடைய குறைகளை தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வமாக அவள் இன்றைக்கும் நமக்கு விளங்கி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நீங்க ஏதோ புராண காலத்துல ராஜா காலத்துல நடந்த கதையெல்லாம் சொல்றீங்களேம்மா, இப்பெல்லாம் அது நடக்குமா? இப்பயும் மீனாட்சி காது கேட்குமா? இப்பயும் நடராஜருக்கு சொக்கநாதருக்கு எல்லாம் காதுல நாங்க சொன்னா விழுமா? கண்டிப்பா விழும். அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது இல்லை, என்னுடைய மகன் இன்னைக்கு அதை உங்களுக்கு சொல்ல போறாரு. எனக்கு 2 பசங்க, ரெட்ட பிள்ளைங்க. ஒருத்தர் எங்க அங்க உட்கார்ந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒருத்தர் கிருபானந்தன், அவர் அங்க உட்கார்ந்து இருக்கிறார். இவர் 2வது, அதாவது 2வதுன்னா நான் ட்வின்ஸ்லயே எனக்கு ஆசைக்கு பெருசு சின்னதுன்னு நான் சொல்லிக்கிறேன், அவ்வளவுதான். இவர் கிருத்திக் நந்தன், 12ஆம் வகுப்பு 2 பேரும் படிக்கிறாங்க. இந்த வருஷம் தான் என் பசங்க என்கிட்ட கேட்டாங்க, ஏம்மா ஒரு வருஷமும் உங்க ஊர் கல்யாணத்துக்கு நீங்க மட்டும் போறீங்களே, எங்களை இது வரைக்கும் நீங்க கூட்டிட்டே போனது இல்லையேன்னா. ஆமா தம்பி, நானும் யோசிக்கல. அப்புறம் இன்னைக்கு எனக்கு ராத்திரி இங்க வந்த உடனே அவர் திடீர்னு சொன்னாரு, தினம் நீங்களே பேசுறீங்களே மீனாட்சியை பத்தி, நான் நாளைக்கு பேச வாழ்னாரு. நாளைக்கு பேசுறேன்னு இன்னைக்கு சொல்றியே தம்பின்னு. அம்மா நினைச்சா எல்லாம் நடக்கும், பேசு. காலையில வாசல்ல இப்படி இறங்கி வந்து அம்மா வெளியே வந்தா. நான் சொன்னேன், அம்மா நான் உத்தரவு கொடுக்கல, எங்க அம்மா உத்தரவு கொடுத்திருக்கிறா, நீ பேசுன்னு. குமரகுருபரர் அவர் நிறைய பேசுவாரு. இன்னைக்கு வந்து நான் குமரகுருபரரை வந்து
நான் இப்ப சொன்னேன்ல மீனாட்சி வந்து கேட்பான்னு, அந்த வரலாற இன்னைக்கு அவர் உங்களுக்கு சொல்வார். இதே ஆடி வீதியில தான் என்னுடைய குருநாதர் என்ன அரங்கேற்றம் பண்ணி வச்சார். இதே மேடையில 6 வயசு எனக்கு. அப்போ 6 வயசுல அவர் என்ன அரங்கேற்றம் பண்ணி வச்சார். இன்னைக்கு வந்து ஏற்கனவே ஒரு சில ஒன்று 2 மேடையில தம்பி பேசியிருக்கிறாரு. ஆனா இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சு பேசினது இல்லை. இதுதான் முதல் மேடை. அன்னை மீனாட்சியினுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய குருநாதருடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய அன்பும் அவருக்கு துணை இருக்கணும்னு வேண்டிக் கொண்டு குமரகுருபரர் சொல்லுங்க தம்பி. பாலும் தெளிதேனும் பாகும் பெருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் குளம் செய் துங்க கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்கத்தமிழும் ஒன்றும் தா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த மதுரை இதன் முத்திரை திருவிழாவாம் சித்திரை திருவிழாவில் மிக உன்னதமான நாள். அன்னை மீனாட்சியின் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு தாயும் தனையனும் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன். தெய்வ வழிபாடு என்பது நம்பிக்கை வைத்தால் அந்த தெய்வம் நமக்கு எல்லா அருளும் செய்யும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காகத்தான். அந்த நம்பிக்கையில தான் அநேகமா அனைவரும் இங்கு வந்திருப்பீர்கள். நாம் அனைவரும் தெய்வங்களை வழிபாடு செய்கிறோம். அப்படி தெய்வங்களை வழிபாடு செய்து அவர்களின் அருளை பரிபூரணமாக பெற்ற அருளாளர்கள் ஒருவர் அன்னை மீனாட்சியின் அருளை பெற்ற அடியவர் குமரகுருபரரை பற்றி இந்த தினம் சிந்திக்க இருக்கிறோம். குமரகுருபரர் பிறக்கும் பொழுதே அவருடைய தாய் தந்தையர்களுக்கு ஊமை குழந்தையாக பிறந்தனர். எத்தனையோ வைத்தியம் பண்ணி பார்க்கிறாங்க, என்னென்னவோ முயற்சிகள் செய்து பார்க்கிறார்கள், அந்த குழந்தை பேசவே இல்லை. அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அந்த கோயில் போ, அந்த சாமியை கும்பிடு, அந்த விரதம் இரு அப்படின்னு சொல்றாங்க. அதை அனைத்தையும் கேட்கிறார்கள் அவர்கள். இருப்பினும் அந்த குழந்தை பேசுறது மாதிரியே தெரியல. அப்படியே நாட்கள் கடந்து போகுது. அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆயிடுது. 5 வயசு ஆன இந்த ஊம குழந்தைய வச்சுட்டு சுத்தி இருக்கவர்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் மிகுந்த வருத்தத்திற்கு ஆளாகிறார்கள் அந்த பெற்றோர்கள். அப்போ அவர்கள் ஒரு பெரியவரை சந்திக்கிறார். அந்த பெரியவர், எனப்பா என்ன உன் முகத்தில் வாட்டம் என்னவாயிற்று அப்படின்னு கேட்கிறார். ஆமா, தவமா தவமிருந்து பெற்ற குழந்தை, அதுவும் ஊம குழந்தையாக போய்விட்டது. எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. எத்தனையோ முயற்சிகள் செய்து பார்த்துட்டு அந்த குழந்தை பேச மாட்டான் அப்படின்னா. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வேண்டனியா, ஊர்ல இருக்க அத்தனை சாமியும் வேண்டியாச்சு. எந்த சாமியும் கண்ண திறக்கிற மாதிரி தெரியல. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகக்கடவுளா எங்களுக்கு செவிசாய்த்து அருள் செய்ய போகிறார் அப்படின்னு கேட்டார். முருகப்பெருமான் சாதாரணமான தெய்வம் அல்ல. அவர் கருணை பெரும் கடல், தீராத வினைகளையும் தீர்த்து வைக்கின்ற தெய்வம். நம் சொந்த கடவுளாம் கந்த கடவுள். அவரை பற்றி பெருமையை சொல்றதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு நான் சொல்றேன் கேளு அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றார். அருணகிரிநாத பெருமான் என்கின்ற ஒரு மிகப்பெரிய மகான் 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தார். அவரை நான் இன்னைக்கு மகான் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் அதற்கு முழுமுதற் காரணம் முருகப்பெருமானின் பேரருள் பெரும் கருணை மட்டும்தான். தொழுநோயால பல காலம் முருகா அப்படின்னு கதறி விழுந்தார். முருகப்பெருமான் ஓடோடி வந்து பூச்செண்டை தாங்குவது போல் தாங்கி இறைவன் கொடுத்த இந்த பிறப்பை தற்கொலை செய்து கொள்வது பாவம் அருணகிரி. தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு மீண்டும் மானிட பிறப்பு அமையாது, அவர்கள் பேயாய் சுற்றி திரிக வேண்டும் என்று அறிவுரைத்தார். முருகா, நான் நிறைய பாவம் செஞ்சவன், எனக்கு சாகிறத விட்டா வேற வழியே தெரியல முருகா, நீ சும்மா இரு சொல்லற என்று உபதேசித்தார். 12 ஆண்டுகள் தவம் செய்தார் அருணகிரிநாத பெருமான். எந்த கடவுள் சும்மா இருன்னு சொன்னதோ அதே கந்த கடவுள் மீண்டும் வந்தார். வந்து, அருணகிரி, நீ உலகமுய்ய திருப்புகழை பாட வேண்டும். முருகா, நான் பள்ளியின் வெளி மதில் நிழலில் கூட ஒதுங்கி எறியாதவன். மழை பெஞ்சா கூட ஆசிரியர் வீடுனா நான் போய் ஒதுங்க மாட்டேனே. என்ன போய் பாடுனா ஒன்னும் அறியாத மூடன் நான் என்ன பாடுவேன்னு கேட்டார். ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை தனது வேலாயுதத்தினாலே அவருடைய நாவலை எழுதி முத்து முத்தாக பாடு என்று முதலையும் கொடுத்தார். அவர் பாடினார்.
முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரதத்து சிரவண முத்தி குருவித்து குருவரன் என போத முட்கட்பரமர்க்கு சுருதியில் முற்பட்டது கட்டி திருவரு 33 தவறரும் அடிப்பேன 10 தடத தக்கணைதொரு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு வட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புகழ் மெச்சி தகு பொருள் வச்சித்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாடு தித்தித்தைய ஒத்து பறிபுரு நித்தப்பத மகித்து பயிரவி திருக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாடதிக்கு பரிகட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பகுரிக்கு திரிகடக எனபோத கொத்துப்படை கொட்ட கிளமுசை குக்கு கூக்கு கூக்கு குத்தி புதைவுக்கு பிடிகன முது கூவை கொட்பச்சன் நட்பு சவுனரை வெட்டி பிழையிட்டு குளகிரி குத்துப்பட ஒத்துப்பரவள பெருமாளே 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 என்று முத்துமுத்தாக திருப்புகளை பாடி அருளினார் அருணகிரிநாத பெருமாள். சாக கிடந்த ஒருவரை காப்பாற்றி அவரை 16,000 திருப்புகளையும் பாட வைக்க முடியும் என்று சொன்னால் அந்த முருகக் கடவுளால நீ ஊமை என்று சொல்கின்ற இந்த குழந்தையை ஏன் பேச வைக்க முடியாது? திருச்செந்தூருக்கு நம்பிக்கையோடு போ, 48 நாள் விரதம் இருந்த பார், உன் குழந்தை நிச்சயமாக பேசும் என்று அவரை திருச்செந்தூருக்கு அனுப்பி வைக்கிறார். அவர்களும் திருச்செந்தூர் வந்து 48 நாள் கடலில் நீராடி பின் நாடிக்கிணறுல நீராடி மிகுந்த வைராகியத்தோடு விரதம் இருக்கிறார்கள். 48வது நாளும் வந்தது குழந்தை பேசல. இனியும் இந்த குழந்தை பேசும் என்கின்ற நம்பிக்கையும் அந்த பெற்றோர்களிடம் இல்லை. இனி நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கை என்று முடிவு செய்து கடலிலே விழுந்து தன் உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்று மூவருமாக கடலை நோக்கி செல்கிறார்கள். அப்போ அந்த குமரகுருபரரின் தோழர் ஒரு சின்ன கை வந்து தட்டுச்சான். அப்படி திரும்பி பார்த்தா அந்த குழந்தை மாதிரி இன்னொரு குழந்தை கையில ஒரு பூ. இந்த பூவை காட்டி இது என்ன அப்படின்னு கேட்டு அதை பார்த்த அந்த பெற்றோர்களுக்கு தாழ முடியாத வேதனை. என் குழந்தை ஊமை குழந்தை ஆயிற்று, வாய் திறந்து பதில் சொல்ல முடியாத குழந்தை ஆயிற்று. யோசிச்சு பாருங்க, அந்த பெற்றோர்கள் எவ்வளவு வேதனை பெற்றிருப்பார்கள். ஆனால் குமரகுருபரர் வாய் திறந்து பூ என்று பதில் சொன்னார். எங்க பாடு அப்படின்னு சொன்னோடனே அவர் பாடினார், பூமே செங்கமள புத்தேரும் தேரறிய பாமே உதைவ பழமறையும் என்று கந்தர் கலிவென்பாக பாடினார். முருகர் காட்டிய கருணை, முருகர் தந்த ஞானம், குமரகுருபரர் கந்தர் கலிவென்பா பாடினார். அதற்கு பிறகு குமரகுருபரர் ஒவ்வொரு தளமாக சென்று இறைவனை போற்றி பாடுவதையே தனது பணியாக வைத்திருந்தார். மகனுக்கே இவ்வளவு கருணை இருக்கும்போது அம்மாவுக்கு எவ்வளவு கருணை இருக்கணும்? அப்படி மீனாட்சியை பார்க்கணும், அவரை கண்ணார பார்க்கணும், வாயார புகழணும், மனமாற நினைக்கணும்னு இந்த மதுரையன்பதிக்கு வருகிறார் குமரகுருபர். இங்கு வந்து அந்த அம்பாளை பார்த்த உடனே அவருடைய இளமை பருவத்தை பிள்ளை தமிழாக பாட வேண்டும் என்று அவர் பாடுகிறதுதான் மீனாட்சி பிள்ளை தமிழ். அன்னை மீனாட்சி ராஜாவின் கனவுல தோன்றி இது போல எனக்கு பிரியமான எனது பரம பக்தன் வந்திருக்கிறான், அவன் என் மீது பாடிய பிள்ளை தமிழ அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று கனவுல தோன்றி சொல்கிறார். ராஜாவும் குமரகுருபரருக்கு முறையான அழைப்பு விடுத்து யானை பரிவாரங்கள் எல்லாம் சூழ மிகுந்த மரியாதையோடு 1000 கால் மண்டபத்திற்கு வரவழைத்து அவரை அங்க மீனாட்சி பிள்ளை தமிழ் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அப்போது அரங்கேற்றம் ஆய்கொண்டே இருக்கிறது. அப்போ அன்னை மீனாட்சி எப்படி இந்த தளத்திற்கு வந்தால் அவருடைய வீரதீர செயல்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்பொழுது வருகை பருவம். அந்த வருகை பருவத்துல தமிழையும் அன்னை மீனாட்சியும் இணைத்து குமரகுருபரர் பாடுகிறார். தொடுக்கும் கடவுள் பழம்பாட தொடகின் பயனே நிறைவழுத்த துறைதீன் தமிழின் முழுகிணரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்று ஏற்றும் விளக்கே வளர்ச்சி மிக மிக பொறுப்பில் விளையாடும் இளவன் பிடியே இரிதரங்கம் முடுக்கும் புவனம் கடந்த நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோபியமே மதுகரம் வாய்மடக்கும் குழல் காடென்றும் இளவஞ்சி கொடியே வருகவே மலையத்வசன் பெற்ற பெருவாழவே வருக வருகவே என்று அவர் அன்னை மீனாட்சி அப்படியே பாடிக்கொண்டே வருகிறார். அப்போ இந்த கோயிலின் அர்ச்சகரின் குழந்தை மாதிரி ஒரு குழந்தை, சின்ன பெண் குழந்தை அப்படி வந்து ராஜாவின் மடியில உரிமையா உட்கார்ந்து அவர் பாடுகின்ற பிள்ளை தமிழை ரசிச்சு கேட்டு நிறைவா அவர் கழுத்துல இருக்கிற ஒரு முத்து மாலையை எடுத்து குமரகுருபரருக்கு அணிவித்து விட்டு அப்படியே கருவறையை நோக்கி ஓடி சென்று மறைந்தது. இன்றைக்கும் அன்னை மீனாட்சி பேசும் தெய்வமாக யாரெல்லாம் அவள் புகழை பாடுகிறார்களோ, யாரெல்லாம் அவள் புகழை பேசுகிறார்களோ அவர்களுக்கு செவிமடுக்கும் தெய்வமாக இருக்கின்றாள் என்பதற்கு குமரகுருபரர் இங்கு வந்து அருள் பெற்ற நிகழ்வு ஒரு உதாரணம்.
இங்க எத்தனையோ பேர் எத்தனையோ பிரார்த்தனைகளோட எத்தனையோ வேண்டுதல்களோட வந்திருப்பீங்க. உங்கள் அத்துணை வேண்டுதல்களையும் நம்பிக்கையோடு முன்வையுங்கள். நம்பிக்கைதான் தெய்வ வழிபாடின் முதல் படி. இந்த அற்புதமான நன்னாள் அன்னை மீனாட்சி உலகத்திற்கே தாயாக விளங்கக்கூடியவள். நம்ம இடம் என்னதான் எதிர்பார்ப்பா? பொன்னா, பொருளா, பட்டா எதுவுமே இல்லை. அவள் எதிர்பார்ப்பதெல்லாம் ரெண்டு விஷயம் தான். உண்மையான பக்தி, ஆத்மார்த்தமான அன்பு. ஒருவரிடம் உண்மையான பக்தியும் ஆத்மார்த்தமான அன்பும் இருக்கிறதா என்று கேட்டால், அவள் அம்பாளை பார்த்தவுடன் அவர்கள் கண்களில் இருந்து வழிகின்ற கண்ணீர் அதற்கு பதில். உள்ளிருந்து 2 சொட்டு கண்ணீர், உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி, அப்படி 2 சொட்டு கண்ணீர் அப்படி விட்டு அப்படி நிமிர்ந்து பார்த்தா அந்த அம்மா சொல்வாள், நான் இருக்கிறேன்டா உனக்கு, நீ ஏன் கவலைப்படுற, சுவாமி உன்னோடு எப்போதுமே இருப்பார், தைரியமா போயிட்டு வா என்று சொல்வதை போல அவளுடைய மாணிக்க மூக்குத்தி பள்ளீரென்று ஒளிர்விடும். இது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பேரானந்தமான அனுபவம். இந்த அற்புதமான நன்னாளினிலே அன்னை மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் நடக்கின்ற இந்த வேளையினிலே உங்கள் அத்துணை பேருடைய முன்னிலையிலும் இதை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பளித்த அன்னை மீனாட்சியின் பாதார விந்தங்களுக்கு என் சிரம் தாழ்ந்த பணிவான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அலுவலை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நடுவில் ஏன் டைலாக்லாம் திருட்டிட்டான் பார்த்தீங்களா? நான் அம்மா சொத்து பிள்ளைக்குன்னா பேசுறதும் சொத்தாக்கிட்டான். சாமி என்ன பேசுன்னு சொன்ன அந்த நாள் தான் எனக்கு திரும்ப ஞாபகம் வருது. நானே ஒரு தலைப்பு வச்சுக்கிட்டேன், என்ன பேசுவேன்னு அப்போ என்ன கேட்டார். அப்போ விஎன்சிடி ஐயா இருந்தார், எனக்கு மைக்கு கூட எட்டார். அவர் தான் அந்த மைக்கை திருப்பி இப்படி என் பக்கத்தில் வச்சுட்டு, அப்போ நான் திருக்குறளும் இதிகாசமும் படிச்சுட்டு இருந்தேன். இது ஒரு திருவள்ளுவர் கழகம், இங்கே தான் முத எனக்கு திருக்குறள் செல்வின்னு பட்டம் கொடுத்தாங்க. சாமி எனக்கு மேடையில் தான் தலைப்பு சொன்னார், திருக்குறளும் இதிகாசமும் படிக்கிறீல பேசுன்னார். ஒரு 45 நிமிஷம் அன்னைக்கு இங்கே ஆரம்பிச்சு அம்பாள் போட்ட பிச்சை என் வாழ்க்கையில் இன்னைக்கும் அந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். எதை மறந்தாலும் நான் அந்த நாளை மறக்க மாட்டேன். இன்னைக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அம்மா அமைச்சு கொடுத்தா, உங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும் எல்லாருடைய அன்பும் எல்லாமே அன்னை மீனாட்சியினுடைய அருளால சிறப்பா மகிழ்ச்சியா இந்த நாளை நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிறேன். அம்மா இன்னைக்கும் அப்ப நம்ம பேசுறத கேட்கிறா, அவ வர்றா, அவ எல்லாத்துக்கும் பதில் சொல்றா அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனா நாங்க தான் கடவுள்கிட்ட பேசுறதுக்கே என்ன பண்றது இல்லை, முயற்சி செய்வதே இல்லை. நாங்க நினைச்சுக்கிறோம், ஓ நம்ம பேசுனா நமக்கு தான் கேட்கும். அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கு, நம்ம பேசுனா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கேட்ட போகுது, அவங்களுக்கு ஏதாவது தெரிய போகுது. நம்ம சாமியை பார்க்கும் போதே ஒரு ஸ்டைலா சாமி கும்பிடணும்னு இப்போ ஒரு எண்ணம் வந்துருச்சு. பிள்ளையார்கிட்ட போனா தோப்பு கரணம் போடுறதே இல்லைல்ல இப்ப யாருமே. நீங்க எல்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், போடலன்னா இனிமே போட ஆரம்பிங்க. குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு இப்ப நிலைமை. ஏன்னா இப்படி தோப்பு கரணம் போட்டா யாராவது பார்த்தா ஒரு மாதிரி தெரியுமாமா. அதனால யாராவது இருக்கிறாங்களான்னு இப்படி பார்த்துட்டு யாரும் இல்லையா அப்புறம் வேணா தோப்பு கரணம் போட்டோம், இல்லைன்னா விட்டுருவோம். அந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அப்படி இல்லை. நம்முடைய பக்தி என்பது ஆண்டவனை நாம் பார்க்கிற போது எல்லா தெய்வத்துக்கிட்டையும் அது வாய்க்குமானா வாய்க்காது. எந்த தெய்வம் என் ஆன்மாவோடு கலந்த தெய்வமாக இருக்கிறதோ அந்த தெய்வத்தை பார்க்கிற போது உள்ளிருந்து ஒரு ஆற்றொழுக்கான ஒரு அன்பு ஒண்ணு பெருகி வரும் பாருங்க. அந்த அன்புக்கு எல்லையே, அந்த அன்புக்கு விலையும் இல்லை. அந்த அன்பை எதை கொண்டும் நம்மால் அளக்க முடியாது. அந்த அன்பை அத்தீதமாக இறைவன் மீது வார்த்து இறைவனை அந்த அன்பினாலேயே குளிர்வித்தவர் மாணிக்கவாசகர். அந்த மாணிக்க வாசகருக்காக இறைவன் இங்கு நடத்திய திருவிளையாடல்களிலேயே மிக அதிசயமான ஒரு திருவிளையாடல். அதை நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். குருந்த மர நிழலிலே அவருக்கு குருவாக வந்து அருள் காட்டி அவரை தடுத்து ஆட்கொண்டு அருளி அவரே அதை சொல்லுகிறார், நான் பாட்டுக்கு சும்மா குதிரை தாயா வாங்க போனேன், அவர் தான் என்னை கூப்பிட்டார். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பிறார் கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தன் கருத்தின்.
நோக்க அரிய நோக்கே நுணர்க்க அரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கமென் காவலனே காண்ப அரிய பேரொழியே. அவரை ஈர்த்த ஆட்கொண்ட அருளிய அந்த வள்ளல் முதலாக அவர் சிவபுராணம் என்கின்ற ஒரு அழகான பகுதியை தந்தார். ஒவ்வொரு ஆண்டும் நாம அதை பாராயணம் பண்றது வழக்கம். சில பேர் மறந்துருப்பீங்க, என்னடா இந்த அம்மா மறந்துட்டாங்க போல இருக்கு. ஞாபகம் இருக்கு, சிவபுராணம் எல்லா நலன்களையும் தரக்கூடிய ஒன்று, மன அமைதியை தரக்கூடியது, எதை வேண்டி படிக்கிறோமோ அந்த வெற்றியை நமக்கு தரக்கூடியது. எல்லாருக்கும் இந்த கையில கொடுத்தாங்க உள்ள வரும்போது, இருக்கா உங்க கையில எல்லாம் இருக்கு? சிவபுராணம் தானம்மா ஞாபகம் இருக்கு, நான் வேற தெரியுமா தெரியாதான்னு கேட்க கூடாது. சைவம் வளர்த்த மதுரை, சைவத்தின் முதல் பகுதியாக திருவாசகம், அதிலே சிவபுராணம். நான் சொல்றேன், புத்தகம் இல்லாதவங்க அதை வாங்கி நீங்க திரும்ப சொல்லுங்க. இப்ப எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும் இல்லையா? கொஞ்சம் அப்படியே அசைஞ்சு இசைஞ்சு நல்லா நேரம் நிமிர்ந்து உட்காருங்க பாப்பா. எல்லாரும் நல்லா நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்தாச்சா? அப்படியே உங்களுடைய பிரார்த்தனையை கண்ணு மூடி, தியானத்திலேயே பல வகை இருக்கு. அதுல நான் இப்ப தியானம்னா நான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, அதுல ஒரு நுணுக்கம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும். எதில் நாம் வெற்றி அடைய வேண்டும், எது நமக்கு வாழ்க்கையில் கைகூட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை அப்படியே காட்சி பொருளாக்கி, அது அப்படியே நம் கண் முன்னாடி நிகழ்வது போன்ற ஒரு தோற்றத்தை நம்முடைய தியானத்திலே என்றைக்கு கொண்டு வந்து அதையே நினைத்து தியானம் செய்கிறோமோ அது கூடிய சீக்கிரத்துல நிறைவேறும். இது நிறைய பேர் சொல்லி கொடுக்காத ரகசியம், இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ என் கூட வந்த ஒரு அம்மா, அவங்க ஒரு அலுவலர் தான். அவங்க போன வருஷம் என்கிட்ட கேட்டாங்க, என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு. இந்த வருஷம் பையன் தானம்மா, பையன் அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க, பையன் தான், அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு கேட்டாங்க. நான் இங்கேயே தான் சொன்னேன், இந்த பாருங்க எங்க அம்மா இடத்துக்கு வந்துட்டீங்க, கல்யாணம் ஆகணும்னு நினைச்சு மனசார வேண்டுங்க, அடுத்த வருஷம் மருமகளோட தான் வருவீங்கன்னு. இந்த வருஷம் மருமகளோட வந்திருக்கிறாங்க. இப்ப இந்த வருஷமே என்கிட்ட ஒண்ணு கேட்டாங்க, அதை எப்படி கேட்காம இருக்கலாமா? அடுத்த வருஷம் ஒரு பேரனோ பேத்தியோ. நான் சொன்னேன், நீங்க பாட்டியாகித்தான் வருவீங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா அம்மாளுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து மைக்கு போட்டு கத்துறமே அவளுக்கு காது கேட்காது, சும்மா வாயில முணுமுணுத்தாலே அவளுக்கு கேட்கும். நாங்க மைக்கு போட்டு ஸ்பீக்கர் போட்டு இத்தனை பேர் சேர்ந்து கூப்பிட்டா அவளுக்கு என்ன கேட்காமலாம் இருக்கும். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், வேடிக்கை அல்ல, சத்தியமான உண்மை. உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு நிமிஷம் கண்ணை மூடி மனசுக்குள்ள ஒரு காட்சியா, உங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா, குழந்தை வேணுமா, நோய் நீங்கணுமா, வறுமை நீங்கணுமா, செல்வம் பெருகணுமா, நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கணுமா, இருக்கிறதுலேயே நீங்க என்னம்மா கேட்டுக்குவீங்க? நான் எப்போதும் அம்மாட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். இப்ப இல்ல, எந்த காலத்துலயும் எதுவுமே கேட்க மாட்டேன். எனக்கு என்ன செய்யணும்ன்றத அவனுக்கு தெரியும். நீ என்ன நடத்தணும்ன்றியோ நடத்து, தப்பான வழிக்கு என்னை விடாத. அதைத்தான் சுந்தரர் கேட்டார், தவறும் வழியில் நான் செல்லும் போது என்னை தடுத்து ஆட்கொண்டு அருளல் வேண்டும்னு கேட்டார். இதையே எல்லா கடவுள்கிட்டையும் கேட்கலாம். இல்ல வேண்டுதல் இருக்கா, அந்த வேண்டுதலை கேளுங்க. இந்த கண் முன்னாடி அந்த நிகழ்வை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி, மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி, மாப்பிள்ளை வர்ற மாதிரி, குழந்தை கிடைக்கிற மாதிரி, என்ன தேவையோ அந்த தேவையை மனசுல நினைச்சுக்கோங்க. ஒரு நிமிடம் எல்லாரும் அமைதியா பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சிவபுராணத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறமா இதனுடைய வரலாறை நான் உங்களுக்கு தொடர்றேன். தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க. கோகழி ஆண்ட குருமணிதன் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க.
வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிங்ககன் தன் பெய்கழல்கள் வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உண்மையிலும் கோண்கடல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க சிரம் குவிவார் ஓகுவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் முன்னை நிலை முழுவதும் ஓய உரைப்பன்யா கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி கண்ணுதலாம் கண்கருணை கண்காட்ட வந்தேகி எண்ணுதற்கு எட்டார் எழிலார் கடல் இறைஞ்சி என்பதற்கு எட்டா எல்லா கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளக்கொளியாய் விதிரைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர் என்கிறது எல்லை இல்லாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் பொல்லாதே புகழுமாறு ஒன்றே புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி புல்லாகி பூடாகி உருவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் வல்லசுரராகி உரிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தே எம்பெருமான் நீயே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் நீயே உன் பொன்னடிகள் கண்டின்று ஈடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற உண்மையில் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே ஐயா என ஓங்கி ஆழ் அகன்ற உண்மையவே மெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா வெய்யாய் தனியாய் ஈயமான நாம் விமலா பொய்யா எனவெல்லாம் போய் அகல வந்தருளி பொய்யானவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே விஞ்ஞானமாகி விழுகின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே விஞ்ஞானம் இல்லாதே இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் எந்தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே நாற்றத்தின் வேரியாய் சேயாய் நலியானே மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போலே கந்தவா கண்ணலோடு நீ கலந்தால் போலே சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்ற சிறந்தடியா சிந்தனையுள் தேனோடி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த நிறங்களோ ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையே தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை மறைந்திட மூடிய மாய இருளை அறப்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி அரும் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி புறந்தோல் போர்த்து எங்கும் புழுவழுக்கு மூடி மலஞ்சோலை
சோறும் 9 வாயிற்குடிலை மலம் சோறும் 9 வாயின் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையே செய்ய மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்கழல்கள் காட்டி நிலம் தன்மேல் வந்தருளி நீங்களர்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே தாயிற் சிறந்த தயாவான தத்துவமே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே மாசற்ற சோதி வளர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பச்சரித்து பாரிக்கும் ஆரியனே பாசமாம் பற்றெடுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேராரே பேராது நின்ற பெருங்கருணை பேராளே ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே ஓராரா உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆருகிறாய் நின்றானே நீராய் உருக்கி என் ஆறுகிறாய் என்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே இன்பமும் துன்பமும் இல்லாதே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே சோதியனே துன்னிரவே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே ஈட்டனை ஆட்கொண்ட என்னை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தன் கருத்தின் கூர்த்தனை ஞானத்தால் கொண்டுணர்வார் தன் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே போக்கும் வரவும் புணர்விலா புண்ணியனே காக்குமென் காவலனே காண்பரிய பேரொளியே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழியே ஆச்சின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற ஆத்மிக வெள்ளமே அகாலிக்கால் நின்று தோற்றச் சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் தோற்றச் சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் மாற்றமாம் மையகத்தின் வெவ்வேறே வந்தருவாய் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பினுள் கிடப்ப வேற்று விகார விடக்குடம்பினுள் கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று ஆற்றே என் ஐயா அரணே ஓ என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யான பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து சம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையாளே போற்றி போற்றி நம் ஒவ்வொருவருடைய பிரார்த்தனையும் எந்த வகையான பிரார்த்தனையாக இருந்தாலும் அதை அன்னை மீனாட்சியும் சொக்கநாதரும் நமக்கு நிறைவேற்றி தர வேண்டும். இந்த ஆண்டு நீங்க வெச்ச வேண்டுதலை அடுத்த ஆண்டு நிறைவு செய்ததனுடைய நன்றியை
அம்மாக்கு சொல்லணும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருடைய பிரார்த்தனையும் அம்பாள் செவிமடுத்து எல்லாருக்கும் அவள் சர்வ நலன்களையும் அருளக்கூடிய தேவியாகவே நமக்கு காட்சி தருகின்றாள். இந்த அழகான திருவாசகத்தை நமக்கு அருளி செய்த மாணிக்க வாசகர் மதுரையினுடைய முதலமைச்சராக பணிபுரிகின்றார். அப்ப தளவாடங்கள் குறைகின்றது. ராஜா பார்த்தார், நமக்கு குதிரை எல்லாம் வேணும், அதனால போய் குதிரை எல்லாம் வாங்கி கொண்டு வாருங்கள் அப்படின்னு அவர் கஜானாவில இருந்து பணத்தை எடுத்துட்டு போங்கன்னு கஜானாவில இருந்து பணத்தை எடுத்துட்டு துறைமுகத்தை நோக்கி போற. அப்பதான் திருப்பெரும் துறை என்கின்ற திருத்தலம். இன்னைக்கு அதுக்கு ஆவுடையார் கோயில் அப்படின்னு பேரு. அந்த திருப்பெரும் துறை என்கின்ற திருத்தலத்திற்கு வந்த உடனே இறைவன் குருந்தமர நிழலிலே அவரை ஆட்கொண்டு அருளி அங்கேயே தங்கி இறைவனிடத்திலேயே ஈடுபாடு கொண்டு பாடி பரவி வழிபடக்கூடிய ஒரு உயரிய ஞானத்தை பெற்றார். கோயில் கட்டினார், பசுமடம் வச்சார், யாகசாலை வச்சார், பாடசாலை வச்சார், எல்லாம் வச்சார். ஏன் வந்தாரோ அதை மறந்துட்டார். எதுக்கு போனார்? குதிரை வாங்க போனார். குதிரை அதுக்கப்புறம் எங்க போய் வாங்குறது? இறைவனையே வாங்கிய பிறகு குதிரை எப்படி வாங்குறது? அவருக்கு எல்லாம் மறந்து போச்சு. ராஜா பார்த்தார், நாம கொடுத்த பணத்துல இவன் போய் குதிரை வாங்காம கோயில் கட்டி சாமியாராகி சௌக்கியமா இருக்கிறானே, சும்மா விடக்கூடாது, இவனை கைது பண்ணி அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு அழைத்து கொண்டு வந்தார். குதிரை எங்கன்னு அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. குதிரை எங்கன்னு கேட்டா வந்த மந்திரிங்க கிட்ட என்ன சொல்றது, அது ராஜா கிட்ட சொல்லிக்கிறார். வர்ற வழியில கேட்கிறாரு சிவபெருமான் கிட்ட, சுவாமி நான் உனக்கு தானே சாமி கோயில் கட்டினேன். இப்ப ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சிவனுக்கு கோயில் கட்டினா அப்படிதான் சிறையில போட்டுருவாங்க போல இருக்குன்னு எதிர்காலத்துல சொல்லிடுவாங்க சாமி. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, நீ தான் சுவாமி என்னை காப்பாத்தணும். சிவபெருமான் சொல்லி அனுப்பினார், நீ மதுரைக்கு போ, நாளைக்கு மதுரைக்கு குதிரைப்படை வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். இவரும் மதுரைக்கு போனார். வந்தவர் மன்னன் கிட்ட பதில் சொன்னார், நாளைக்கு குதிரைப்படை வரும் அப்படின்னு. மன்னர் நம்ப மறுத்துட்டார். அதான் கொண்டு போன காசு எல்லாம் கோயில் கட்டிட்டீரே, இனிமே எங்க இருந்து குதிரைக்கு காசு கொடுக்கறது, எங்க இருந்து குதிரை வரும்? சிறையில அடைச்சிட்டார். சிவபெருமானுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு ஒரே யோசனை. யாரும் செய்ய முடியாததை சாதிப்பவர் தான் சொக்கநாதர். எல்லாரும் செய்யறத அவர் செய்ய மாட்டார். எல்லாரும் செய்யறத செஞ்சா ஊர்வலத்துல என்ன சொல்லுவாங்க, இப்ப எல்லாரும் செய்யறாங்க அவரும் அதே தான் செய்யறாரு. செய்யாததை செய்யணும், அப்பதானே உலகம் பேசும். சுவாமி என்ன பண்ணலாம்னு யோசிச்சார். நீங்க எல்லாம் சர்க்கஸ் பார்த்துருக்கீங்களா? இப்பெல்லாம் சர்க்கஸே நடக்கிறது இல்லை. நான்லாம் சின்ன பிள்ளையில சித்திர திருவிழான்னா நம்ம ஊர்ல சர்க்கஸ் போடுவாங்க. அதுக்குன்னே இருந்து அப்பா கிட்ட கேட்டு அடம்பிடிச்சு சர்க்கஸ் கூட்டு போங்க, பொருள் காட்சிக்கு கூட்டு போங்க. வாழ்க்கையில என்னென்னலாம் நமக்கு மாற்றத்தை பார்த்துட்டோன்னு பாருங்க. இப்ப என் பிள்ளைங்க எல்லாம் சர்க்கஸ் பார்த்ததே இல்லை. அவங்க பண்ற சர்க்கஸ் தான் நம்ம பாக்குறோம். இந்த நிஜமான மிருகத்தை எல்லாம் வச்சு காட்டுற சர்க்கஸ் எல்லாம் இப்ப பாக்குறதே இல்லை. சர்க்கஸ்ல எல்லா மிருகமும் இருக்கும், நாய் கூட இருக்கும், கிளி இருக்கும், ஆடு கூட இருக்கும், யானை இருக்கும், நீர் யானை இருக்கும், ஒட்டகம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா சர்க்கஸ்ல ஒரே ஒரு மிருகம் ஒண்டி இருக்காது. சிங்கம், புலி எல்லாம் இருக்கும், ஒன்னே ஒண்ணு இருக்காது. என்ன இருக்காது? சர்க்கஸ் பார்த்தவங்க எல்லாம் யோசிங்க, என்ன இருக்காது? யானை இருக்கும். யானை வந்து பந்தெல்லாம் விளையாடும். என்ன நீங்க யானை இல்லைங்கிறீங்க, அப்ப சர்க்கஸ் சரியா பார்க்கலன்னு. நரி இருக்காது. எந்த நாட்டு சர்க்கஸ் போனீங்கன்னாலும் இல்லாத ஒரே ஜந்து நரி. ஏன் நரிய வைக்கல அப்படின்னு சர்க்கஸ்கார கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார், சார் அது ரொம்ப தந்திரமானது சார். நாம இங்க ஒண்ணு சொல்லுவோம் சார், அது அங்க போய் நமக்கே அது மாத்தி ட்விஸ்ட் பண்ணி விட்டுரும். அதனால நரியெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்கப்பட்ட நரியெல்லாம் ஒரு மாநாடு போட்டுச்சு. நீங்க தான் மாநாடு போடுவீங்களா? நாங்களும் மாநாடு போடுவோம். நரிகள் மாநாடு போட்டு தீர்மானம் வேற நிறைவேற்றுச்சு. முதல் தீர்மானம் சிவபெருமான் போய் கம்ப்ளைண்ட் பண்றது. என்ன கம்ப்ளைண்ட் பண்றது? எல்லாம் போய் சொல்லிச்சு, இந்த பாரிசாமி ஒரு காக்கா குருவிக்கு கூட நீ ஒரு கதை வச்சிருக்கிற, சரியா? கருங்குருவிக்கு கூட சுவாமி முக்தி, நாரைக்கு முக்தி கொடுத்த, என்னென்னமோ பண்ற நீனு. எங்களை எதுக்கு படைச்ச? எங்களுக்கு சில பேர் கொம்பெல்லாம் இருக்குன்னு கதை சொல்றான், சில பேர் எங்களை கண்டாலே ஓடி போயிடுறான். நாங்க எதுக்குமே பயன்படாத ஒரு ஜென்மமா எங்களை ஏன் சுவாமி வச்சிருக்கிற? எங்களுக்கு என்ன வேலைன்னு சிவபெருமான் பார்த்தார். உன்ன மாதிரி ஆள் தான் நான் தேடிக்கிட்டே இருந்தேன், வா உங்க எல்லாத்துக்கும் நான் வேலை தர்றேன்னு நிறைய எல்லாம் குதிரையா மாத்திட்டார், பரியா மாத்திட்டார். யார் எது முடியாது என்று சொன்னார்களோ அதை முடித்து காட்டியவர் சுவாமி. யார் வர்றா? சொக்கநாதரா? இங்க வந்துட்டாங்களா? இங்கதானே வர்றாங்க, இப்பதான் வர்றாங்க, இருங்க வருவாங்க.
நேரா வந்தார் சொக்கநாதர், கரெக்டா வந்தார் பாத்தீங்களா? நம்மால் டைம்னா டைம் கரெக்டா இருப்பார். நிறைய பரியாக்கி கொண்டு வந்து ராஜா கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் கட்டிட்டு போயாச்சு. சிவபெருமான் பார்த்தார், குதிரையெல்லாம் கயிறு மாத்தி கொடுத்துட்டோம், இனிமே குதிரைக்கு என்ன ஆனாலும் அது உங்கள் பொறுப்பு அப்படின்ட்டார். இத சும்மா விடக்கூடாதுன்னு சிவபெருமான் ராத்திரி என்ன பண்ணாரு, அவர் கொண்டு வந்தது 1000 குதிரை. மதுரையில ஏற்கனவே இருந்தது ஒரு 1000 குதிரை. அப்படி ஒரு கணக்குக்கு வச்சுக்கோங்களேன். அவர் 2000த்தையுமே திருப்பி நிறைய மாத்திட்டார். நறுகுறி எல்லாம் ஊழையிட்டு கத்துது, ஒண்ணும் புரியல ராஜாவுக்கு. வந்து பார்த்தா குதிரையை இப்படி தேடுறாரு, அப்படி இல்ல, எல்லாம் இப்படி இருக்கு, எல்லாம் நிறைய இருக்கு. என்னடா இந்த அதிசயம் அப்படின்னா, எல்லாம் அந்த மாணிக்க வாசகன் ஏதோ மாய வேலை செய்கிறான். அவனை பிடிச்சி சிறையில் அடைச்சது பத்தாது, கடுமையான தண்டனை கொடுக்கணும். என்ன பண்ணோம்? உடம்பு முழுக்க நெய் தடவி வைகை சுடுமணல்ல உருட்டி விடுங்க. அப்படி இருக்கும். உடம்பு முழுக்க நெய் தடவி சுடுமணல்ல உருட்டி விட்ட. அப்பதான் சிவபெருமான் என்ன பண்ணார், கங்கைக்கு கட்டளையிட்டார். உலகத்துல யாருமே செய்யாத டேம் கட்டி தண்ணிய ஒழுங்கு பண்ணிட்டே இருக்கிறார். கங்கைட்ட சொன்னார், கங்கையே வைகையில் வெள்ளமாய் வாழ்னார். கரை புரண்டு ஓடுது, அடைக்க ஆள் இல்ல. வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கரையை அடைக்க வேண்டும் அப்படின்னு இறைவனே வந்து வந்திப்பாட்டி என்கின்ற ஒரு கிழவிக்கு கூலியாளாய் வந்தார். எல்லா ஊர் மண்ணோ சிவபெருமானின் திருவடிப்பட்டிருக்கும். ஆனால் உலகத்திலேயே சிவபெருமான் ஒரு மண்ணை தூக்கி தன் தலையில் வைத்துக் கொண்டார் என்று சொன்னால் அது இந்த மதுரை மண் மட்டும்தான். அவர் இந்த மண்ணை தூக்கி தலையில வச்சுக்கிட்டாருங்க. இந்த மண்ணு தலையில இருக்கணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டார்னா இந்த மண்ணுக்கு எவ்வளவு பெருமை இருக்கும். பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்டு வளையல் விற்று மாணிக்கம் விற்று எத்தனை திருவிளையாடல். சுவாமி செய்த திருவிளையாடல் 1 2 இல்ல, பல கோடி 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 அதிசயங்களை இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஆனந்தமான தெய்வமாக சொக்கநாத பெருமான் நமக்கு இங்கே காட்சி தருகிறார். பார்ப்பவர்களை எல்லாம் சொக்க வைக்கும் நாயகனாக விளங்கக்கூடியவர், சுந்தரேசன் என்ற திருப்பெயருக்கு உரியவர், நம் எல்லோருக்கும் வேண்டும் என்கின்ற வளங்களை வாரி வாரி நலன்களாக அருளக்கூடிய அற்புதமான தெய்வம். அந்த அழகான தெய்வத்தை இங்கு நாம் வரவேற்கும் விதமாக ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உண்டான அந்த வழிபாட்டை பக்தியோடு நாம் செய்வோம். எல்லாருக்கும் எல்லா வகையான நலன்களையும் அன்னை மீனாட்சி அருளணும். சுவாமி வந்த பிறகு சொல்லுவோம். எங்கன்னு இருக்காங்க? மேடைக்கு பக்கத்துல வரணுமே. நான் எழுச்சிக்கிறேன். வணக்கம். நம்முடைய எல்லா வகையான நலன்களையும் அந்த மைக்கை கொடுங்க, அதான் ஷார்ப்பா இருக்கு. இல்லைன்னா அண்ணா இந்த மைக்ல கொஞ்சம் ஷார்ப் மட்டும் இருக்குங்க. அன்னை மீனாட்சி அருளக்கூடிய தேவியாக இங்கே நமக்கு காட்சி தருகின்ற இந்த கண்கொள்ளாத காட்சியை இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாருமே பார்க்க இருக்கிறோம். மேடைக்கு வரக்கூடிய சுவாமி கல்யாணத்துக்காக நான் அப்பே சொன்னேன் இல்லையா, பையனை வச்சு கல்யாணம் பண்ற ஒரே ஆளு நம்மால் தான். பையன் திருப்பரங்குன்றத்துல இருந்து வேற வந்திருக்கிறார் அப்பா அம்மாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. பையன் வர்றதோட மட்டும் இல்ல, பவழக்கணிவாய் பெருமாளும் வந்திருக்கிறார். தங்கச்சிக்கு என்ன ஒரு தங்கச்சி பாசம். சொல்லு, மதுரையில வந்து பாசக்காரங்கப்பா நாங்கள்லாம். நான் ஏன் பாசக்காரங்க, சாமியே பாசமா வந்து பக்கத்துல இருந்து தாரவாத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு அழகான ஆனந்தமான ஒரு சூழல். அற்புதமான தெய்வம். வேண்டுவோர்க்கு வேண்டிய வரங்களை வாரி வழங்குகின்ற அந்த அழகான மூர்த்தியை நாம் தரிசனம் செய்வதற்கான பாக்கியத்தை இறைவன் இந்த பிறவியில நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படணும். எத்தனையோ கோடான கோடி பிறவிகள் இருக்கு. மாணிக்க வாசகர் நமக்கு சொல்ற மாதிரி புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய்னு பிறவியை வரிசைப்படுத்தி கொண்டே போனார். அந்த பல பிறவிகள்லையும் நாம் எடுத்திருக்கிற இந்த மனித பிறவியினுடைய பெரும் பயனாக மண்ணில் பிறந்தார் பயன் அண்ணலார் தமை அமுது செய்வித்தல்னு நமக்கு வயிற்று பசியை போக்கக்கூடியவள், மனப்பசியையும் மன நோயையும் தீர்க்கக்கூடியவள் அன்னை மீனாட்சி.
அவள் அம்மா அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கண்ணினாலேயே எப்படி மீன் தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் பசியாற்றி கண் பார்வையினாலேயே அவைகளை எல்லாம் ஆரோக்கியமா வச்சிருக்குமோ, அது மாதிரி அம்பாளினுடைய கடைக்கண் பார்வையே நமக்கு போதும். நம்ம அவ்வளவு ஆனந்தமா மகிழ்ச்சியா இருக்கலாம். அந்த ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் நமக்கு தரக்கூடிய அன்னை நம் கண் பார்வையினாலே அகில உலகத்தையும் ஆழ்கின்ற நாயகியாக விளங்கக்கூடியவள். இன்றைக்கு நமக்கு அருள் புரிவதற்காக மனக்கோலத்துல அம்பாள் இங்கே எழுந்தருளி திருமணத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆண்டும் திருமணம் செய்து காட்டுகிறார். கல்யாணம் வருஷந்தோறும் தான் நடக்குது. வருஷந்தோறும் அம்மாவுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு என்ன தேவை இருக்கு? கல்யாணத்தை பார்க்கறது கல்யாண குணநலன்களை பெறுவதற்காக. இந்த கல்யாண குணநலன் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம சுவாமி வரும்போது சுவாமி அம்பாளை பாருங்க, அந்த முகம் எப்பயுமே அப்படியே சிரிச்சா மாதிரியே இருக்கும். எப்பயுமே எங்க அம்மா சிரிச்சா மாதிரி தான் இருப்பா. ஆனா உங்களுக்கு நான் உண்மையிலேயே கொஞ்சம் சொல்ல கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கணும்ல. சாமியை விட ரொம்ப அழகா சிரிப்பார் சொக்கநாதர். எத்தனை பேர் சொக்கநாதர் சிரிப்பை ரசிச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ரசிச்சவங்க கை தூக்குங்க பார்ப்போம். பரவாயில்லையே, என்ன மாதிரியே ஒத்துக்கிறீங்களா? அப்ப ஒத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. நம்ம ஊர் மாப்பிள்ளை நம்மளே குறை சொல்லக்கூடாது. என்ன, சுவாமி அம்பாள் கொஞ்சம் அப்படி அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த நாணம் அச்சம் மடம் நாணம் பயிர் போட அப்படியே கொஞ்சம் சாந்தமா தான் சிரிச்சிருப்பார். மாப்பிள்ள தான், டே எனக்கு பொண்ணு கிடைச்சிருச்சுடா, மகாராணிய நான் கட்டிக்க போறேன்டா அப்படின்னு அப்படி ஒரு சிரிப்பு. அது எப்பயுமே அவர் முகத்துல அப்படிதான் ஒரு சிரிப்பு இருக்கும். அழகான ஒரு சிரிப்பு, ஆனந்தமா அந்த சொக்கநாதரை. அதனால்தான் அவருக்கு பேரே சொக்கநாதர்னு வச்சுட்டாங்க. பாக்குறவங்களெல்லாம் சொக்க வைக்கிறவர். மீனாட்சியா சொக்கினா நாமளே சொக்குறோம், அப்புறம் என்ன இருக்கு? அதனால சொக்கநாத பெருமான் அவ்வளவு அழகா நமக்கு காட்சி தரக்கூடிய அழகிய வள்ளலாக, நம்ம எல்லோரையும் வாழ வைக்கக்கூடிய தெய்வமாக இங்கே அன்னையும் அப்பனுமாக நமக்கு எழுந்தருளி அருள் புரிகின்றார்கள். சைவத்தை வளர்த்த மதுரை ஞானசம்பந்த பெருமான் இங்கு சைவத்தை நிலைநிறுத்தி இன்னைக்கும் நாமெல்லாம் தினந்தோறும் திருநீர் வைக்கிற போது, இதை சொல்றீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா சொல்லணும். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரம் ஆவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரம் ஆவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர்வாய் உமைப்பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே என்கின்ற திருநீற்று பதிகத்தை இங்கேதான் ஞான சம்பந்த பெருமான் பாடி கூன்பாண்டிய மன்னனினுடைய வெப்பு நோயை தணித்தார். மிக உயர்ந்த அற்புதமான மருந்து. தினம் எல்லாரும் நெத்திக்கு திருநீர் வைக்கிற போது இத சொல்லி திருநீர் வைங்க, அவ்வளவு நலன் நமக்கு கிடைக்கும். எல்லா பாட்டும் சொல்ல முடியலன்னா இப்ப நான் சொன்ன முதல் பாட்டையாவது எல்லாரும் சொல்லுங்க. அது இங்க பாடினார், அதனுடைய ஞாபகார்த்தமா தான் இன்னைக்கும் நம்ம மீனாட்சி அம்மன் சன்னதியிலிருந்து வெளியே வந்தோம்னா கொடிமரத்துக்கு பக்கத்துல ஒரு மடல்ல மடப்பள்ளி சாம்பல் வச்சிருக்காங்க இல்லையா, அதனுடைய ஞாபகமா தான் இன்னைக்கும் அதை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவர் அப்போ மடப்பள்ளியில இருக்கிற சாம்பலை எடுத்து வந்துதான் அதை பூசினார். அதுதான் அவருக்கு நோயை தீர்த்தது. அந்த வெப்ப நோயை தீர்த்ததனுடைய அடையாளமாக இன்னைக்கும் நோய் தீர்ப்பதற்காக இங்க முதல்ல அந்த மாடத்துக்குள்ள இருந்தது, அப்புறமா தான் இப்ப வெளியே எடுத்து அது அழகா ஒரு கருங்கல்லினாலேயே திருநீற்று மடல் போல செய்து அதை வச்சிருக்கிறாங்க. அந்த திருநீர் பூச பூச நோய்கள் நமக்கு குணமாகும். வாழ்க்கையில வேண்டும் என்கின்ற வெற்றிகள் எல்லாவற்றையும் நமக்கு அன்னை மீனாட்சி நோய் நீக்கி அருள்வாள். அதனால்தான் நம்ம வேண்ட போதே வேண்டோம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் மீனாட்சி கடைக்கண்களே. அபிராமி என்ன மீனாட்சி? ஓ, மாத்திட்டேன்னு சிரிக்கிறீங்களா? அவர் அபிராமிக்கு பண்ணார், நாங்க மீனாட்சிக்கு சொல்லிக்கிறோம். அம்பாள் ஒண்ணுதான். எப்பயுமே நான் சொல்றதுதான், நான் மாத்திலாம் சொல்லல, எப்போது சொல்றதா, தெய்வம் ஒண்ணுதான். அங்க போனா அபிராமி, காஞ்சிபுரம் போனா காமாட்சி, மதுரைக்கு வந்தா மீனாட்சி. விதவிதமான பலகாரம் இருக்கும். லட்டு வேற கலர்ல இருக்கும், ஜாங்கிரி வேற கலர்ல இருக்கும், பால்கோவா வேற கலர்ல இருக்கும், அல்வா வேற கலர்ல இருக்கும். ஆனா சுவை என்ன? காலையில சாப்பிடாம வந்தீங்களே நீங்க வேற லட்டு ஜாங்கிரி ஜிலேபி எல்லாம் சொல்றீங்க. கல்யாணம் இல்ல, பதார்த்தத்தை எல்லாம் நம்ம சொல்லியாவது கண்ணுல பாத்துக்கணும்ல. பதார்த்தம் பல ஆனால் சுவை ஒண்ணு, நிறங்கள் பல ஆனா சுவை ஒண்ணு. அது மாதிரி அம்பாள் ஒருத்தி தான்.
அவளுடைய அருட்பார்வை பட்டாலே தனம் தரும், கல்வி தரும். செல்வம் அப்படிங்கிறது வந்தா பத்தாத அனுபவிக்கிற செல்வமாக இருக்கணும். அனுபவிக்கக்கூடிய செல்வமாக நமக்கு அருளக்கூடியவள் மேடையில ஏறி